பணம் என்பது மனித வாழ்க்கையின் அத்தியாவசிய தேவைகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. உணவு, உடை, வீடு, கல்வி, சுகாதாரம் போன்ற அடிப்படை அம்சங்களிலிருந்து சிறந்த வாழ்க்கை தரம், வசதிகள், சமூக நிலை ஆகிய அனைத்திற்கும் பணம் தேவைப்படுகிறது. ஆனால் பணம் என்பது வெறும் பரிமாற்றத்தின் கருவியாக மட்டும் இல்லாமல் மனித உறவுகளை சோதிக்கும் சக்தியாகவும் விளங்குகிறது. குறிப்பாக குடும்ப உறவுகளில் பணம் பல்வேறு விதங்களில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. அன்பு, பாசம், நம்பிக்கை ஆகியவற்றால் கட்டியெழுப்பப்படும் குடும்ப உறவுகள் சில நேரங்களில் பணத்தால் வலுவடைகின்றன, சில வேளைகளில் பணத்தாலேயே சிதறிவிடுகின்றன. குடும்பம் என்பது ஒருவரின் வாழ்க்கையில் முதல் சமூக அலகாகும். பெற்றோர், பிள்ளைகள், சகோதரர்கள், கணவன் மனைவி, உறவினர்கள் ஆகியோர் இணைந்து வாழும் இடமே குடும்பம். இந்த உறவுகள் இயல்பாகவே அன்பும் பாசமும் கொண்டு வளர வேண்டும். ஆனால் வாழ்க்கைச் செலவுகள், பொருளாதார தேவைகள், விருப்பங்கள், ஆசைகள் என அனைத்தும் பணத்தின் மேல் சார்ந்துள்ளதால் பணம் குடும்ப உறவுகளின் தரத்தை குறிக்கிறது. ஒரு குடும்பத்தில் போதுமான வருமானம் இருந்தால் அங்குள்ளவர்கள் சுகமான வாழ்க்கையை அனுபவிக்கிறார்கள். அவர்களிடையே அன்பும் புரிதலும் அதிகமாக இருக்கும். ஆனால் பணம் குறைந்தால் அன்றாடச் செலவுகளை நடத்துவதற்கே சிரமம் ஏற்படும். இதனால் குடும்பத்தினரிடையே மன அழுத்தம் அதிகரிக்கும். சிறிய விஷயங்களுக்கே சண்டைகள், வாக்குவாதங்கள் ஏற்படலாம். பணம் இல்லாமை அன்பையும் பாசத்தையும் குறைக்கும் நிலையை உருவாக்குகிறது. அதேபோல் குடும்பத்தில் பணம் அதிகமாக இருந்தாலும் அதுவே எப்போதும் நல்லதல்ல. சில நேரங்களில் பணம் அதிகம் இருப்பதால் அன்பும் பாசமும் குறைகிறது. பணத்தை மையமாகக் கொண்டு உறவுகள் வளரும்போது உண்மையான அன்பு பின்வாங்குகிறது. குழந்தைகள் பெற்றோரின் அன்பை விட அவர்களின் செல்வத்தையே அதிகம் மதிக்க ஆரம்பிக்கிறார்கள். உறவினர்கள் சொத்து பகிர்வு காரணமாக சண்டையிடுகிறார்கள். கணவன் மனைவிக்குள் கூட பணத்தை செலவழிக்கும் முறையில் கருத்து வேறுபாடுகள் உருவாகின்றன. இவ்வாறு பணம் குடும்ப உறவுகளை சோதிக்கும் கருவியாக மாறுகிறது. பல குடும்பங்களில் பணத்தைச் சார்ந்த பிரச்சினைகள் அடிக்கடி ஏற்படுகின்றன. உதாரணமாக, பெற்றோர் தங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்திற்காக சேமித்த சொத்தை எவ்வாறு பகிர வேண்டும் என்பதில் மோதல்கள் ஏற்படுகின்றன. சகோதரர்கள் இடையே சொத்து சண்டைகள் உண்டாகின்றன. சில சமயங்களில் இந்த சண்டைகள் நீதிமன்றம் வரை சென்று குடும்பங்களை பிளக்கும் நிலையை உருவாக்குகின்றன. அன்பு மற்றும் பாசத்தை அடிப்படையாகக் கொண்ட உறவுகள் பணத்தால் சிதைந்து விடுகின்றன. பணம் இல்லாமை மட்டுமல்ல, பணத்தின் பேராசையும் குடும்ப உறவுகளை பாதிக்கிறது. சிலர் பணத்தை அதிகமாக விரும்புவதால் குடும்பத்தினருடன் நேரம் செலவிடாமல் வேலை மட்டுமே செய்கிறார்கள். இதனால் பிள்ளைகளுக்கு பெற்றோரின் அன்பு குறைகிறது. கணவன் மனைவிக்குள் பாசம் குறைகிறது. குடும்ப வாழ்க்கை வெறுமையாக மாறுகிறது. பணம் அதிகம் இருந்தாலும் அன்பும் பாசமும் குறைந்தால் அந்த குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலைக்காது. ஆனால் மறுபுறம் பணம் குடும்பத்தில் பல நல்ல மாற்றங்களையும் கொண்டு வருகிறது. பணம் போதுமான அளவில் இருந்தால் கல்வி, சுகாதாரம், வசதி, பாதுகாப்பு ஆகியவை எளிதாக கிடைக்கும். இதனால் குடும்ப உறுப்பினர்களின் வாழ்க்கை தரம் உயரும். அவர்கள் இடையே நம்பிக்கை அதிகரிக்கும். பொருளாதார சுதந்திரம் அன்பையும் பாசத்தையும் வலுப்படுத்த உதவும். குழந்தைகள் சிறந்த கல்வி பெறும்போது பெற்றோருக்கு பெருமை ஏற்படும். குடும்பத்தின் நிலை உயரும்போது அனைவரும் மகிழ்ச்சியடைவார்கள். அன்பும் பாசமும் நிலைத்திருக்க வேண்டுமானால் குடும்பத்தில் பணத்தை பயன்படுத்தும் முறையில் சமநிலை இருக்க வேண்டும். பணம் என்பது வாழ்க்கைக்கான ஒரு கருவி மட்டுமே என்பதை அனைவரும் உணர வேண்டும். பணத்தை சம்பாதிப்பதில் மட்டும் கவனம் செலுத்தாமல் குடும்பத்தினருடன் நேரம் செலவிடவும், உணர்வுகளை பகிரவும், ஒருவருக்கொருவர் ஆதரவாக இருக்கவும் பழக வேண்டும். சமூகத்தில் பல உதாரணங்கள் காணலாம். பணக்கார குடும்பங்களில் கூட அன்பு பாசம் குறைவதால் சண்டைகள், பிரிவுகள் ஏற்படுகின்றன. அதே சமயம் ஏழை குடும்பங்களில் கூட அன்பும் புரிதலும் அதிகமாக இருந்தால் மகிழ்ச்சியான வாழ்க்கையை நடத்துகிறார்கள். இதன் மூலம் புரியக்கூடியது, பணம் மட்டுமே குடும்ப உறவுகளை நிலைநிறுத்தும் சக்தி அல்ல, ஆனால் அது உறவுகளை சோதிக்கும் கருவி என்பதுதான். பணம் மற்றும் குடும்ப உறவுகள் இடையே ஒரு நுண்ணிய சமநிலை அவசியம். பணம் அன்பையும் பாசத்தையும் வளர்க்கும் கருவியாக இருக்க வேண்டும், சோதிக்கும் சக்தியாக மாறக்கூடாது. குடும்ப உறுப்பினர்கள் ஒருவருக்கொருவர் நம்பிக்கை வைக்கவும், பணத்தை விட உறவுகளை முக்கியமாக கருதவும் கற்றுக்கொள்ள வேண்டும். பணம் வந்தாலும் அன்பு குறையக்கூடாது,
பணம் இல்லாவிட்டாலும் பாசம் குறையக்கூடாது. முடிவாகச் சொல்லப்பட வேண்டியது என்னவென்றால், பணம் என்பது வாழ்க்கையில் அவசியமானதே. ஆனால் குடும்ப உறவுகளின் அடிப்படை அன்பும் பாசமும்தான். பணம் அந்த உறவுகளை வலுப்படுத்த வேண்டும், சிதைக்கக்கூடாது. குடும்பத்தில் அனைவரும் பணத்தின் மதிப்பை உணர்ந்து, அதனை பொறுப்புடன் பயன்படுத்தும்போது மட்டுமே உண்மையான அன்பும் பாசமும் நிலைத்திருக்கும். அப்படியானால்தான் குடும்பம் மகிழ்ச்சியும் ஒற்றுமையும் கொண்ட இடமாகத் திகழும்.